நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை ஆராதனை வேளையை அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகளை மாற்றுகிற கர்த்தர் அற்புதம் செய்வீராக. எல்லா தடைகளையும் ஆண்டவரே உடைத்து நீக்கி இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. பலவீனமாக இருக்கிறவர்கள், தடைப்பட்டவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தடைகள் நீக்கப்பட்டு உம்மை ஆராதிக்கும்படி கடந்து வரட்டும். அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்துமாக்களையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. அப்படி நாம மகிமைப்படட்டும். துவக்க முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாடலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், மாறெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், மாறெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், glory, hallelujah, நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் பாடுவோமா? இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் பாடுவோம். முடங்கிடும் நாமே, மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அதிசயங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் ஹல்லேலூயா பாடுவோம். நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் ஈவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா ஆமென், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். பாடி ஆராதிப்போம். பாடுவோம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரின் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் ஹல்லேலூயா இனிதான நாமம். பிரைஸ் தி லார்ட். இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். பிரைஸ் தி லார்ட். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் எல்லாரும் பாடுவீதா
ஹalleluya. இணையில்லா நாமம் எஸ் ஆமென். இன்ப நாமம் எஸ் இயேசுவின் நாமம் நல்ல பாடி ஆராதிக்கலாம். glory glory ஆமென். இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் ஆரைக்கும் வாசனை வீசிடும் நாமம். சொல்லுவோம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம் ஆரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் ஹalleluya ஹalleluya ஹalleluya. இனிதான நாமம் ஆமென். இணையில்லா நாமம் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் எல்லாரும் பாடுவோம். நாமம் நேற்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சுவாசிக்கிறீங்களா? ஹalleluya ஆமென். praise the Lord. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். ஹalleluya ஹalleluya. நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். கைவிடா நாமம். ஹalleluya ஹalleluya. ஆமென். கர்த்தரை நம்புற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். சுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. ஆமென். praise the Lord. அதுதான் விசுவாசம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஹalleluya சொல்லுவோமா? glory lord. இல்ல சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். பாடும் பொழுதே விசுவாச அறிக்கை செய்து பாடணும். ஹalleluya. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அது ஒரு விசுவாச வார்த்தையா இருக்கணும். ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை கைவிடா நாமம் என்று சொல்லும் பொழுது ஆமென். ஆமாண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஹalleluya. ஆமென். ஆனா கர்த்தரை நம்பணும். ஆமென். கர்த்தரை நம்பணும். ஹalleluya. அதனால நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருந்தாலும் அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளே அவர் கைவிடுவதில்லை. ஹalleluya. ஆமென். praise the Lord. உலக கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள், ஆமென், பலவீனங்கள், ஆமென், நெருக்கடிகள், பொருளாதார கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஹalleluya. கர்த்தரை நம்புங்க, அற்புதம் நடக்கும். ஆமென். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். பாடுவோமா? ஹalleluya. ஹalleluya. praise the Lord. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், ஆமென், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமமே இனிதான நாமம். ஹalleluya. இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? பாடுவோம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாரும் பாடுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம். ஆமென். ஆனாதி எத்தனை உண்மை. இயேசுவின் பாடுவோம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
இணையில்லா சொல்லுங்க இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா இணையில்லா நாமம் இன்ப நாமம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஓ glory 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 தகப்பனே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. ஓ வல்லமை 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 நல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றி ஆமென். எங்கள் இயேசுவின் நாமம் ராஜா ஆமென். இனிதான நாமம். ஸ்தோத்திரம் Praise the Lord. அது ஒரு இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த நாமத்தை சொல்லி பாடும் பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது ஆமென் பாவம் நீங்குகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பரம சந்தோஷம் வருது. ஹல்லேலூயா. இந்த பயங்கள் நீங்குகிறது. ஆமென். Praise the Lord. நம்பினோரை கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும்பொழுது முழங்கால் யாவும் முடங்க போகிறது. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மை ஆமென் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், நேற்றும் இன்றும் என்றும் பாடுவோம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆராதிக்கலாமா? இயேசுவின் எல்லாரும் பாடி ஆராதிங்க. இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் glory 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 இணையில்லா ஹல்லேலூயா. நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆவில நிறைந்து கர்த்தரை துதிக்கலாம். ஓரி பலவரதன பௌஷியங்கர பலனி உம்முடைய அபிஷேகத்தின் தைலத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவரே. நன்றி ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Hallelujah 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 hallelujah. Praise you 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 praise you. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் ஹல்லேலூயா இனிதான glory நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம், சபையாய் ஒருமனப்படுவோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். Praise the Lord. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். டாக்டர் ஜோயல் கேன் ஜெபத்திலே நடத்துவார்கள். Praise you, praise you, நம் praise you. தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்ப அந்த ஆராதனை நாளுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்ப அந்த ஆராதனை முழுவதுமாக அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை இருக்கிற எல்லா பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால
அப்பா நீர் அந்த இடத்தை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பாடுகிற பாடலும் கதில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா அந்த பாடல் ஆராதனை வேளையிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம், அப்பா உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தியானி வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீரே எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிறதான வார்த்தைகள், தியானிக்கிறதான வார்த்தைகள் அப்பா அது எங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றதாக, அப்பா எங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதாக இருக்க ராஜா. நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசுகிறவர் நீங்கள் உங்களில் இருக்கிறதான பிதாவின் ஆவியானவர் வேதவசம் சொல்லுகிறது ராஜா. அப்பா நீரே எங்கள் மத்தியில பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் செலுத்துகிற காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நீதம் ஒன்றும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவரை ராஜா நீரே எங்களோடு எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற யாவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை மாற்றுங்க ராஜா. ஸ்தோதரிக்கிறோம். அப்பா நீதாமே ஒவ்வொருவரையும் துரிதமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற யாவரும் ராஜா வந்த வண்ணமாய் அல்ல ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் திரளாய் பெற்றுக்கொள்ளப்பா நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து ஊரும் சொல்ல அப்பா நீரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. விதமாய் இருக்கிற ஆராதனை முழுவதுமா அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படி ஜெபத்தோடு நாம் உட்கார்வோம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லிருங்க. கர்த்தர் நல்லவர். இன்னொரு தடவை கர்த்தர் நல்லவர். நல்ல ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. God is good. கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடுவோமா? இயேசுவை போல் அழகுள்ளோர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாட போறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கை அதில் இறை போதும் வேறு வேண்டாம். இந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அது இறை போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். glory. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை அதில் இறை போதும் வேறே வேண்டாம். இந்த இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கீந்தே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கீந்தேன். பூரண அழகுள்ளவரை பூவில்
வாழ்க்கை அதில் இறை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரை சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் லோக சுக மேன்மை எல்லாம் விட்டனை கவர்ச்சித்தான் அவர் சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார் ஆமென் லோக சுக மேன்மை எல்லாம் நிந்தனை கவர்ச்சித்தான் அவர் சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார் சொல்லுங்க அழகுள்ளவரை வாழ்க்கையதில் இறை போதும் நேரே வேண்டாம் எந்த நண்பரே சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பாடுவோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உள்ளவரை எந்த வாழ்க்கைய இறை போதும் வேறே வேண்டாம் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இனம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே இயேசுவே நீர் வேகம் வந்து என்னை சேருமே ஆமென் தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே உள்ளவரை எந்த வாழ்க்கையதில் இதை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையை ஆமென் ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இயேசுவை போல் உள்ளோர் எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா எழுந்து நின்று ஆராதிப்போம் காண்பதுமில்லை இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையுமே பூமியில் இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை பூரண அழகுள்ளவரை பூமியில் எந்த வாழ்க்கைய இறை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன் பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையதில் இதை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கைய Praise the Lord. Praise the Lord. மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக 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 மாணிக்கத்தை ஆமென். விட்டிட சொல்லுவோம். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையதில் இதை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையதில் இதை போதும் வேறே ஆமென் ஹalleluya praise the Lord மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக
மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கமே glory glory glory. வேறும் மண்ணுக்காக மாணிக்க வல்லமை 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 ஆமென். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரணழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை ஆமென். praise the Lord praise the Lord ஆமென். glory இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் 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 மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லாரும் ஆமென் பாடுவோம் பாடுவோம் ஆமென். விட்டிட நல்ல பாடி ஆராதிங்க. வேறும் மண்ணுக்காக மாணிக்க பூரண அழகுள்ளவரே பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ள ஆமென் 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 ஹalleluya ஹalleluya. வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கமே வல்லமை வல்லமை வல்லமை. வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். glory எல்லாரும் பாடி ஆராதிக்கலாம். அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்படுவோம். வல்லமை 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 வல்லமை. வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நாமே நாமே நாமே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். glory மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். வல்லமை 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 ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஹalleluya ரிபபா பாபா 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 ரிபல பரதன பௌசியந்தர பலரி பாபா ஹalleluya 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 ஆமென். praise the Lord hallelujah glory glory. உள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? சோதரம் 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 glory Lord hallelujah ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya ஆண்டவரே எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்குரியவைகள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே தகப்பனே நிறைய ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை நாங்கள் விடக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சரீர நன்மைகள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் திரளா பெருகட்டும் திரளா பெருகட்டும். ஹalleluya praise you praise you praise you. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ரொம்ப precious blessings எல்லாம் கர்த்தர் நம்ம வச்சிருக்கும் பொழுது சில சாதாரண காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்? விட்டுறணும். ஹalleluya
கேட்டுட்டு ஆமென். கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற அந்த precious gifts நோக்கி பார்க்கணும். ஆமென். விசுவாசத்தோட நோக்கி பார்க்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சோரிகேசி பாபு நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஹalleluya. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையாய் தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை பாடி துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ராஜானீர் எங்களுக்கு கொடுத்த பெரியான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் தாமே அப்பா, எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நல்ல வேளையிலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சபைக்காக, கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிற உம்முடைய பரலோக மன்னாவினாலே ஒவ்வொருவரையும் நீர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இருதயத்திலே பல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொண்டு நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறான்னு சொன்ன வார்த்தையின்படியே ராஜா, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினாலே நீர் பலப்படுத்தி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவருடைய வார்த்தையின் நன்மைகளினாலே அப்பா பலப்பட்டவர்களாய், திருப்தியாக்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே கடந்து செல்ல ராஜா நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒருவராகிலும் அப்பா வந்த வண்ணமாய் கடந்து செல்லாதபடிக்கு உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டவர்களாய் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லத்தக்கதான அனுபவத்தோடு கடந்து செல்ல தேவ ஆவியானவர் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நாங்கள் செலுத்த போகிற காணிக்கையை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதித்த தேவ ஆவியானவர் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் செலுத்துகிற காணிக்கைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் அப்பா நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையின் பகுதிகளையும் ராஜாவுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஜெபவேளை முழுவதுமாய் அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 அப்படியே நாம் ஜெபத்தோடு உட்கார்வோம். உயர்வனே உயர்வனே அடைப்பின் காரணனே அன்பும் இறக்கும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பொழுதும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பலப்படுத்துகிறதா இருக்கட்டும். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே உமக்கு ஆராதனை செய்யும் பொழுதும் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுதும் கர்த்தாவே எங்களுடைய சரீரங்களிலும் ஆத்மாவிலும் உடைய ஆவியிலும் நாங்கள் பலப்படும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, பலவீனமாக இருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமேன். ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. சமாதானத்துக்காக ஜெபம் பண்றவங்க பரிபூரண சமாதானத்தினால நிரப்பப்படுவார்களாக. அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தகப்பனே, கர்த்தர்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலிருந்து உம்மை நாங்கள் கனப்படுத்தி இந்த ஆசீர்வாதங்களில் நிறைவாய் பெற்றுக்கொண்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் நீங்கட்டும். வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட தடைகளை நீக்கி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னத நாமம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாளில் பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். அதுக்கு முன்பதாக பாஸ்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசிப்பார்கள். நாம் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். வாசிக்க வேண்டியதான வேத வசனம், வேத பகுதி சங்கீதம் 121 அதனுடைய முதல் 2 வசனங்கள். சங்கீதம் 121 அதனுடைய முதல் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கிறோன்னு சொல்லி? இந்த ஹல்லேலூயா பத்தாது, இன்னும் ஜோரா ஹல்லேலூயா சொல்லுவோம். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பின் இயேசப்பா, ஆசீர்வதித்த இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் இயேசப்பா எங்களோட நீங்கள் பேச முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, என்ன மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே இருபுறமும் கருப்புள்ள பட்டையாக இருக்குது. அப்பா, நம்முடைய வார்த்தை இயேசப்பா கொண்டு ஆண்டவரே எங்களை நீங்கள் சீர்படுத்துங்க ஆண்டவரே, சிறப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உருவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமாக இருக்க எங்களை உருவாக்குங்க ஏசப்பா. உண்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஏசப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே ஏசப்பா, எங்களுடைய உள்ளான மனிதனை ஏசப்பா நீங்கள் புதிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் ஏசப்பா அப்போ எங்களுடைய இருதயங்களை ஏசப்பா ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல நிலமாக மாற்றுங்க எங்களுடைய இருதயத்தை ஏசப்பா ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா நபரையும் ஏசப்பா எங்களை அப்பா ஆண்டவரே ஒரு எங்களுடைய இருதயங்களை ஏசப்பா ஒரு நல்ல நிலமாக மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கழுவப்பட்ட ஆண்டவரே பரிசுத்தப்பட்டு ஆண்டவரே இருக்கிறதான இந்த பாத்திரம் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய ஆவின் அபிஷேகத்தினால ஏசப்பா உம்முடைய பிரசன்ஸால் ஆண்டவரே எங்களை நீங்கள் நிரப்ப முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆவியானவரே, ஒரு விச கைகளை உயர்த்தி ஆவியானவரே எங்கள் மத்தியில் வந்து இறங்கி எங்களோட பேசுங்கன்னு சொல்லி ஒரு விச கேட்போமா? ஆவியானவரே எங்களோட பேசுங்கப்பா. அப்பா எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா மனுஷன் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே இங்கே நின்று நான் பேசினா அது ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் இறங்கி சப்பா இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தாவே ராஜாதி ராஜாவே சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவரே. உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக சப்பா ஆண்டவரே. உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் மத்தியில் சப்பா வந்து இறங்கி அப்பா ஆண்டவரே ஷெக்கினா மகிமை ஆண்டவரே ஆலயத்தில் சப்பா ஆண்டவரே ஆண்டவரே அப்பா வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஷெக்கினா மகிமை இறங்கு அப்பா ஆண்டவரே. உங்களுடைய ஷெக்கினா மகிமை இந்த நாளிலே சப்பா நீங்கள் இறக்க முடியாது நான் ஜெபிக்கிறேங்க தாபி. உங்களுடைய ப்ரெசன்ஸால் லார்ட் லெட் அஸ் கேரி யோர் ப்ரெசன்ஸ் திஸ் மார்னிங் ஃபாதர் காட் ஆண்டவரே. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ப்ரெசன்ஸ் விட்டு போகாத படிக்க ஆண்டவரே. லெட் அஸ் கேரி யோர் ப்ரெசன்ஸ் திஸ் மார்னிங் ஆண்டவரே. அந்த ஒரு பாத்திரமாக எங்களை அப்பா ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உங்களுடைய பாதத்தில் முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன் 100%. லார்ட் ஐ ஜஸ்ட் சப்மிட் திஸ் everything into your mighty hand. In Jesus precious name I pray. Amen. Thank you Jesus. Hallelujah. சங்கீதம் 121 1லிருந்து 2 வரை படி. Psalms 121 1 and 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா த மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ், பர்வதங்களுடைய அனுபவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்போ பர்வதங்கள் மவுண்டன் ரெப்ரசன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். போன வாட்டி நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசனை நமக்கு எவ்வளோ வந்து முக்கியம்.
அவருடைய பிரசன்னத்தினால வந்து எவ்வளோ காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு மலையின் அனுபவம், அப்போது இந்த மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி நம்ம வந்து கர்த்தருடைய ப்ரெசன்ஸை நம்ம என்ஜாய் பண்ண முடியும், அவருடைய ப்ரெசன்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி அவருடைய ப்ரெசன்ஸ் எப்படி நம்ம அனுபவிக்க முடியும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி நம்ம பார்ப்போம். 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் போகலாம். மவுண்டன்ன்றது வந்து ட்ரையல்ஸ் குறிக்குது, அடுத்ததாக வந்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடை குறிக்குது. சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ பர்வதங்கள்ன்றது வந்து கர்த்தர் ராஜாதி ராஜ்யம் வாசம் பண்ணுகிற இடம். த மவுண்டன், த ஜயன், த மவுண்டன், த சிட்டி ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பட்டணம்னு சொல்லி சொல்லப்படுது கர்த்தருடைய வசனத்தில். அப்போ அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கிற இடத்துல அப்போ வந்து எதையோ நம்ம பார்த்து நம்ம அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய சன்னிதானத்தில் போக முடியாது. அவருடைய பர்வதங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்போ அந்த பர்வதங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 2 அனுபவம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், வேலி எக்ஸ்பீரியன்ஸு. செகண்ட் ஒன் வந்து பார்க்கும்போது வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ முதலாவது வேலி எக்ஸ்பீரியன்ஸ்னால் பள்ளத்தாக்கின் அனுபவம். அப்போ பள்ளத்தாக்கின் அனுபவம்னு சொல்லி பார்க்கும்போதோ மேலே போய் கீழே வரும். பள்ளத்தாக்கு மவுண்டன் வந்து ஜஸ்ட் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கா, இல்லை ரொம்ப சும்மா அப்படியே சங்குத்தாக இருக்குதா, கிடையாது. அது அப் அண்ட் டவுன். அப்போ அது இட்ஸ் அ வேலி எக்ஸ்பீரியன்ஸ், பள்ளத்தாக்குன்னு அனுபவம். அடுத்ததாக பார்க்கும்போதோ வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அது ஒரு பிரோஜனமான விலை உயர்ந்த ஒரு அனுபவமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போதோ அது வேலி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த வேலி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போதோ இது மவுண்ட் சேனாய், சீனாய் மலையில் மோசஸ் வந்து மலைக்கு ஏறி போகிறாரு. அந்த டைம் வந்து என்ன ஆகுதுன்னா அவருடைய கர்த்தருடைய ப்ரெசன்ஸால் வந்து அந்த மலை முழுவதுமாக என்ன ஆகுதுனாக்கா நிரப்பப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 கம்பேரிசனோட நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வசனம் எப்பவுமே ஒன்று கூடி இன்னொன்று வந்து கூடிகையாக இருக்கும். இப்போ நியூ டெஸ்டமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அந்த வசனம் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அது கனெக்டிங் வேர்ஸ் வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனோட நம்ம பார்க்க இப்போ பண்ணுறேன். புரியலனாக்கா ஜஸ்ட் வேவ் யூர் ஹேண்ட்ஸ். உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் இப்படி வேவ் பண்ணிங்கன்னா மறுபடியும் சொல்ல நான் விரும்புகிறேன். எனக்கு இது வந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்மளை வந்து அது உருவாக்கக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தருடைய வார்த்தை நம்ம படிக்கும் போதோ அது என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்ம படிக்க படிக்க நமக்குள்ளே ஒரு புதிய பெலன் கர்த்தர் கொடுக்குறார். அவருடைய வார்த்தையை நம்ம வந்து தியானிக்க ஒரு புதிய ஸ்ட்ரென்த்து, அதே போல் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவது வந்து த வேலி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இது நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம்னா, இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆடுறாங்கனாக்கா எகிப்தில் அடிமையாகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவந்த சமுத்திர தாண்டி தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சு என்ன பண்ணுறாருனாக்கா மவுண்ட் சீனாய்க்கு கொண்டு போகிறார். அப்புறம் அந்த மவுண்ட் சீனாய் கொண்டு போயிட்டு அந்த மலையின் அனுபவம் ஆயிடுச்சு பிறகு என்ன பண்ணுறாருனாக்கா யோர்தான் நதி கொண்டு போகிறாரு. யோர்தான் நதி, ஜோர்டன் ரிவர். அதுக்கப்புறம் தான் கானா ஊருக்கு வாக்கு தத்தப்பட்ட அந்த தேசத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா கொண்டு போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அடுத்ததாக நம்ம மனுஷனாக இருக்கிற நம்மளுக்காக கர்த்தர் வந்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஆனால் மனிதராக இருக்கிற மனக்குள்ள நமக்கு வந்து என்ன ஆச்சுனாக்கா நம்ம வந்து எதுக்கு அடிமையாயிட்டோம்னாக்கா பாவத்துக்கு அடிமையாயிட்டோம். எப்படி எகிப்தில் அவங்க அடிமை ஆனாங்க, ஆனால் நம்ம பாவத்துக்கு நம்ம என்ன ஆகிட்டோம்னாக்கா அடிமையாயிட்டோம். அப்போ அந்த அடிமைத்தனத்துலேருந்து எப்படி கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றாருன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்மளை கழுவப்பட்டு என்ன பண்ணுறாருனாக்கா நம்மளை கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. அது கொண்டு வந்து அப்படியே விட்டுறது இல்லை. இந்த அனுபவம் தான் மவுண்ட் ஜயன். மவுண்ட் ஜயன் கொண்டு போகிறார். மவுண்ட் ஜயன் எங்கே அந்த வசனம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரெவலேஷன் 14:1 இருக்குது. அதே போல் ஹீப்ரூஸ் 12:22 இந்த வசனம் நம்ம படிப்போம். ஹீப்ரூஸ் 12:22 சீயோன் மலை இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம
ஆமேன். அப்போ பர்வதங்கள் ஜயன் அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நம்மளை கொண்டு போகிறாரு. அடுத்ததாக ஒரு 2ஆம் வருகை வருது. அதுக்கப்புறம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுறோன்னா போகிறோம். இது நான் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் என்ன ஆகுறாங்கனாக்கா எகிப்தில் அடிமை ஆகுறாங்க. முழு மனுஷர்கள் என்ன ஆகுறோம்னாக்கா பாவத்தில் அடிமை ஆகுறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் தாண்டி கொண்டு போகிறாருனாக்கா, அந்த ரெட் சீயை தாண்டி என்ன பண்ணுறாருனாக்கா அவர் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி கொண்டு போகிறார். ஆனால் நம்மளை எப்படி அந்த மலை கொண்டு போகிறாருன்னா, அவர் ரத்தத்தால், அவருடைய ரத்தம் விலை மதிக்க முடியாத அந்த ரத்தத்தால் நம்மளை கழுவி என்ன பண்ணுறாரு, கொண்டு போகிறாரு. அடுத்ததாக மவுண்ட் சீனாய்க்கு மோசஸ் கொண்டு போகிறாரு. ஆனால் நம்மளே மவுண்ட் ஜயனுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் கொண்டு போகிறாரு. அதே போல் நம்மளை ஜோர்டன் ரிவர் கொண்டு போகிறதில்ல, நம்மளை அவருடைய 2ஆம் வருகை காயத்தைப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இது புரிஞ்சுங்க மட்டும் ஒரு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. புரியாதுங்க ஒரு வேவ் பண்ணுங்க. சூப்பர். எல்லாருக்குமே கர்த்தருடைய வசனம் அழகாக கர்த்தர் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தார். அப்போ இன்னைக்கு மவுண்ட் ஜயன் சீனாய் மலை வேலி எக்ஸ்பீரியன்ஸ் மோசைக்கும் அவங்க ஜனங்கள் கொடுத்தாரு. ஆனால் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம்னாக்கா, அங்கே ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது. அங்கே இருந்தால் தான் கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் என்ன பண்ணோம், அங்கே இறங்கி வரும். அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது. ப்ரீஸ்ட் மட்டும் தான் உள்ளே போக முடியும். ஆனால் இன்னைக்கு அவர் ரத்தத்தால் நம்மளை கழுவப்பட்ட நம்ம ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவருடைய உள்ள அறைக்கு போக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் ரத்தத்தால் நமக்கு அந்த பர்மிஷன் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம சும்மா போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. we are carrying the presence of God. அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம எடுத்து போகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மளை மாற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு the வேலி எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்ம இருக்கிறோமா, the வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நம்ம வருமா, ஒரு மதிப்புக்குரிய அனுபவத்துக்குள்ளே நம்ம வருமா, இல்லை பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம தியானித்து பார்க்கணும். பள்ளத்தாக்கின் அனுபவம்னா சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, சபைக்கு வரோம், பாஸ்டரையா எல்லாருமே நடத்துகிறாங்க, அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் வேல்யூ மதிப்புக்குரிய அனுபவம் எப்படி வரோம்னாக்கா, நம்ம மதிப்புக்குரிய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே இருக்கும் போது தான் அந்த மதிப்புக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை இது டீப்பர் டாப்பிக்காக இருக்கலாம், ஆனால் we have to carry the presence of God. ஹல்லேலூயா. அப்போ நம்ம போயிட்டு வரவங்களா இருக்கக்கூடாது, அவரோடையே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நமக்கு பிடிச்சிங்க நம்மளோடயே இருக்கிறது நமக்கு என்ன, அது ரொம்ப சந்தோஷமான காரியம். அவங்க போயிட்டு வரும்போது நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணுவோம், காத்திருப்போம் எப்போ வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய ப்ரெசன்ஸே நமக்குள்ளே இருக்கும் போதோ நமக்கு அது மிகுந்த சந்தோஷம். அப்போ நம்மளோடையே இருக்கணும் கர்த்தர் நீங்கள் விரும்புகிறீங்களா, இல்லை நான் ஜஸ்ட்டு போயிட்டு வரணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ நம்மளோடையே இருக்கணும்னாக்கா இந்த மவுண்ட் சீனாய் வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நம்ம போனோம். அதே போல் இந்த மலை அனுபவம்ன்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த அனுபவத்துக்குள்ளே போனாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போதோ, அவர் ஜெபித்தார், மலைக்கு ஏறி போய் ஜெபித்தார். அது எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனம் ஒருத்தர் படிங்க. அப்போ அவர் மலை மேலே ஏறி என்ன பண்ணார், தனிமையாக இருந்தார். அப்போது ஒரு லைஃப்லேயும் மலை மேலே ஏறுற அனுபவம் கிறிஸ்துவராக இருக்கிற நமக்கு இருக்குதான்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ மலை மேலே ஏறுகிற அனுபவம் எதுவுமே கிடையாது, அவருடைய பிரசன்னத்தால் நம்ம இருக்கிறது. அதே போல் அவரிடத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணுறது. அப்போ எவ்ரி இண்டிவிஜுவல் நமக்குள்ள கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் இருக்குதான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ப்ரெசன்ஸ் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. அந்த வெறுமையான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்களா, இல்லை பூரணமான
அவரோட அந்த வேல்யூவான வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்களா? எந்த வாழ்க்கை விரும்புகிறீங்க நீங்கள்? ஹல்லேலூயா. அப்போ அவரோட இருந்தால் தான் வந்து அந்த மதிப்புக்குரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும்? போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் வந்து 2 கம்பேரிஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன் இந்த சர்மனில். ஃபஸ்ட்டு வந்து வேலி எக்ஸ்பீரியன்ஸ், பள்ளத்தாக்கின் அனுபவத்தை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த வசனம்லாம் எடுக்கலை, அப்படியே நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆசரிப்பு கூடாரம்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாது இருக்கலாம். எனக்கு நம்ம பைபிள் ஸ்டடி வைக்கிறோன்னு ஆசைப்படுறோம், ஆனால் சண்டே வர்றதுக்கே கஷ்டப்படுறோம். அதோ பைபிள் ஸ்டடி என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக வைக்க முடியாது. ஆனால் எத்தனை பேருக்கு பைபிள் ஸ்டடி வச்சா நீங்கள் வருவீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, ஆனஸ்ட் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, இதுக்கு நாங்கள் கை தட்டுறோம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தருக்கு நேரத்தை நம்ம கொடுக்கும் போதோ அவர் நமக்காக நேரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரை முதல் இடத்துல வைக்கும் போது அவர் நம்மளை வந்து என்ன பண்ணுவார்னாக்கா முதல் இடத்துல வைப்பார். கொஞ்சம் முயற்சி எடுத்து அவருடைய ப்ரெசன்ஸ்குள்ளே இருக்க நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நான் சொல்லிடுறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். எனக்கு டீப்பராக நம்ம போக முடியாது, எனக்கு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்க முடியாது சண்டே சர்வீஸில். அவுட்டர் கோர்ட், இன்னர் கோர்ட், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். வெளியே அரங்கம், உள்ளே போகிற இடம், அதுக்கப்புறமா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகிற இடம். அந்த மகா பரிசுத்த இடத்துல தான் வந்து கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் வந்து போகுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வந்து இன்னைக்கு நம்ம வெளியவே இருந்து எசப்பான்னு சொல்லி தூரத்துலேருந்து பார்க்க விரும்புகிறீங்களா, இல்லை உள்ளறையில் போய் பார்க்க விரும்புகிறீங்களா, இல்லை அதை காட்டிலும் அவர் உள்ளே இருக்கிறார் பார்த்தீங்களா, மர்சி சீட், த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அங்கே போக விரும்புகிறீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து யோசித்து சிந்தித்து பார்ப்போம். நான் வெளியவே இருக்கிறேனா, வெளியேந்தே வந்து சோத்திரம் பண்ணிட்டு போயிடுறேனா ஏசப்பாக்கு, இல்லை அவரோட வந்து மிங்கல் ஆகிறேனா, அவரோட நான் உறவாடுறேனான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். எனக்கு ஜஸ்ட்டு அப்படியே வார்த்தை கேட்டு அப்படியே ஸ்பீடாக போயிட முடியாது. இன்றைக்கி யோசித்து பாருங்க, மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னால் போக முடியுமா, இல்லை வெளியவே போக முடியுமா? இது சிம்பிளிஃபைட் பண்ணோம். நம்ம சும்மா சாதாரண லாங்குவேஜில் சொல்லணுன்னாக்கா, ஜஸ்ட்டு நமக்கு பிடிச்சவங்கள மட்டும்தான் பெட்ரூம் கூப்பிட்டு போவோம், நம்மளுக்கு பிடிச்சவங்க மட்டும் தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவோம். மற்றவங்களால என்ன பண்ணுவோம், ஹாலில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம உட்கார வைக்கும். இன்றைக்கி கர்த்தருடைய ப்ரெசன்ஸில் சும்மா ஹாலில் உக்காந்துட்டு போக விரும்புகிறீங்களா, இல்லை அவரோட வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட விரும்புகிறீங்களா, அவரோட உள்ளே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறீங்களா, அவரோட பேச, அவரோட உறவாட, எதை விரும்புகிறீங்கன்னு சொல்லி நான் உங்களிடத்தில் அன்பாக கேட்குறேன். எதை விரும்புகிறீங்க நீங்கள்? மோஸ்ட் ஹோலி பிளேஸுக்கு போக விரும்புகிறீங்களா, இல்லை சும்மா வெளியவே நான் இருந்துட்டு போயிடுறேன்னு விரும்புகிறீங்களா? அப்போ மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகணுன்னாக்கா நமக்காக அவர் வழி பண்ணிட்டாருங்க. ஆனால் நம்ம அவர் ரத்தத்தால் என்ன ஆகணும், கழுவி பரிசுத்தப்படுத்தி என்ன பண்ணணும், நம்ம அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம போகணும். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகும்போதோ சும்மா இருக்கிறது கிடையாது, அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார். அதுதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும். அப்போ இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், எனக்கு எந்த ஒத்தாசையும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல ரிலேட்டிவ்ஸ் இல்லை அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஒருவேளை மாரல் சப்போர்ட், என்னை சும்மா சப்போர்ட் பண்ணால் போதும், நான் உங்கள்கிட்ட பணம் காசு கேட்கல, சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை ஐம் லோன்லி, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாருமே கிடையாது நினைக்கலாம். ஆனால் அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸில் காட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். காரணம் வந்து மனுஷனோடு உறவாட, அவரோட பேச தான் அவர் விரும்புகிறாரு. ஃபஸ்ட்டு மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே தருமா இருந்துச்சு, கார்டன் ஆஃப் ஈடன்லேயே இருந்துச்சு. அவங்க வந்து காட்ஸ் ப்ரெசன்ஸ்லேருந்து என்ன ஆகிட்டாங்கனாக்கா மறைக்கப்பட்டாங்க. இந்த வசனம்லாம் சொன்னால் நமக்கு டைம் இல்லை, அதனால் நான் சொல்ல விரும்பல. அப்போது காட்ஸ் ப்ரெசன்ஸ்லேருந்து அவங்க மரத்துக்கும் செடிங்க மத்தியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒளிஞ்சு கொண்டாங்க, ஹைட் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா பாவன்ற ஒரு என்ன சொல்கிறது கவரிங் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. கர்த்தர் அவங்க மகிமையால் மூடி இருந்தார், அந்த மகிமை இழந்து பாவன்ற ஒரு கவரிங்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. கர்த்தர் வந்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக இருக்கிறார்.
ஆனால் பாவிகளை நம்ம தான் பாவிகளை அவர் நேசிக்கிறாரு, ஆனால் பாவத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா வெறுக்கிறார். அப்போ இன்னைக்கு மோஸ்ட் ஹோலி பிளேஸில் நம்ம வரணும்னாக்கா அவர் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தால் கழுவப்படும் போதோ we can enter into the most holy place. எஸ்ஸப்பா உள்ளே என்னை அழைத்து செல்லுங்க, வெளியே நான் இருக்க விரும்பலை, வெளியே ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, உங்களோடையே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். உங்களோட நான் உறவாடும் போதோ எனக்கு என்னுடைய லோன்லினஸில் கர்த்தர் இருக்கிறாரு, என்னுடைய ஃபெயிலியர்ஸில் காடுடைய சக்ஸஸ் எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்ப கஷ்டத்தில் இருக்கலாம், அந்த கஷ்டத்தில் கர்த்தர் ஒரு நபராக இருந்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை உயர்த்தி வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவரோட நம்ம இருக்கணும்னாக்கா we have to have a value experience, ஒரு மதிப்புக்குரிய அனுபவத்துக்குள்ளே போகணும். அப்போ மதிப்புக்குரிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் போது தான் அது மதிப்புக்குரிய அனுபவத்துக்குள்ளே நம்ம போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா ஒரு சத்தமாக சொல்லுவோமா? Praise the Lord, glory to God, Jesus, ஹல்லேலூயா. ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லுங்க. ஜீசஸ் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேளுங்க, ஆர் யூ கேரிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்களுக்குள்ள இருக்குதான்னு கேளுங்க. இவ்வளோ நேரத்துக்கு தூக்கம்லாம் தெளிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா சீக் அண்ட் ஃபவுண்ட். நம்ம தேடிட்டு வந்துடுறோம். ஆனால் மவுண்ட் ஜாயனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னாக்கா தேடிட்டு வர்றது கிடையாது, அவரோடய இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போதோ தெர் இஸ் அ டைம் கேப். 40 நாள் என்ன பண்ணுறாருனாக்கா மோசே அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்கிறாரு. அதே போல் அது கேரி பண்ணும்போதெல்லாம் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இது பண்ணுறோம், அதை நம்ம தனியாக வச்சுட்டோன்னு நினச்சிக்கோங்க, அவருடைய ப்ரெசன்ஸ் நமக்குள்ளே இருக்காது. ஆனால் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போதோ we carry the presence 24/7 365 days. ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் நமக்குள்ளே இருக்கணும்னாக்கா அந்த டைம் கேப் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதுக்காக முட்டி போட்டு 24/7 என்ன பண்ண முடியாது, ப்ரேயர் பண்ண முடியாது. எனக்கு கர்த்தர் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் பொறுப்பு, பிள்ளைகளை பார்க்குறதுக்கு, நம்ம வேலை செய்கிறதுக்கு. அதே போல் நமக்கு நல்ல வேலையை யார் கொடுக்குறதுனா கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வேலையை நம்ம செய்யணும். ஆனால் அந்த வேலை செய்யும் போது கூட கர்த்தரை இன்வைட் பண்ணும். அப்பா நான் இது செய்கிறேன், இது நல்லா வரணும், அப்பா நான் இது நான் பண்ணுறேன், இது நல்லா வரணும். அவரோட என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் டேஸில் இருக்கும். காலேஜ் டேஸ்ன்றதை காட்டிலும் ஹை ஸ்கூல் டீன்ஸில் இருந்துச்சு. ஏன்னு சொன்னாக்கா ஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படிக்கிறது ஸ்கூலில் உக்காந்து படிக்கிறது எனக்கு கொஞ்சம் அப்படி கஷ்டம்தான். அவ்வளோ படிப்பிஸ்ட்டு நான் கிடையாது. என் தங்கச்சி ஆப்போசிட், ஃபுல்லாக மேக்ஸ்லேருந்து ஃபுல்லாக படிச்சிருவா. ஆனால் நமக்கு அது வரவே வராது. எவ்வளோ எடுத்து போட்டால் கிடையாது, படிக்கணுமா. அதுக்கப்புறம் எங்கள் மம்மிக்கிட்ட சொல்லுவேன், 8:30 ஆகிடுச்சு, டின்னர் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு படிக்கிறோமான்வாங்க. அப்புறம் 9 o'clock ஆகிடுச்சு, அவ்வளோதான் இப்போ ஸ்லீப்பிங் டைம் ஆகிடுச்சு. எனக்கு மம்மி டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க ஊழியத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, 11 o'clock 12 o'clock வரைக்கும் அவங்க வேலை நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் எங்களை டைமிங் ஃபாலோ பண்ண வைப்பாங்க. அம்மா 8:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 8:30 சாப்பிட்றதுக்கு பசியெல்லாம் எடுக்காது, அங்கே ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க் வரும், அது பார்க்குறதுக்காகமா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அப்போது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் நான். ஆனால் அந்த டைம் பார்க்கும்போதோ சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். எனக்குள்ளே அந்த அப்படியே ரொம்ப பக்தியெல்லாம் பண்ண மாட்டேன். யுஎஸ்அப்பா நான் விளாட்றேன், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துடணும், அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரேயர், அது ஒரு விளாட்டு ப்ரேயராக கூட இருக்கும், அதுக்கு ப்ரேயர் பண்ணுவேன். அதே போல் ஏதாச்சும் டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தால் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போவேன், அது ஹிட் ஆயிரும். அதே போல் ஏதாச்சும் ஸ்பீச் கொடுத்தாங்கனாக்கா, யுஎஸ்அப்பா அதை நான் ஃபுல்லாக சூப்பராக பண்ணிடணும், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அப்போ ஒருத்தருக்கும் ப்ரேயர் பண்ணுவேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, எங்கள் கேங்கில் என்னாடி நீ சும்மா கண்ணை மூடி என்ன பண்ணுற, ப்ரேயர் பண்ணுற மாதிரி பண்ணுறியே, என்னத்தான் ஆச்சு உனக்குன்ட்டு கேட்பாங்க. நல்லா அரட்டை அடிப்பேன், சிரிப்பேன். ஆனால் அந்த ஒரு செகண்ட் போய் என்ன பண்ணிடுவேனாக்கா ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த அனுபவமே நான் அதுக்குள்ளே போகல, அதுதான் நான் சொல்லுவேன்.
ஆனால் அந்த அனுபவம் எனக்கு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம ஏசப்பாக்கிட்ட சொல்லி செய்கிறோம். ஒரு சின்ன ஒரு டிஃபன் இது பண்ணால் கூட அதை ப்ளெஸ் பண்ணிங்க, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூட அப்பா தேங்க்யூ. அந்த மாதிரி வந்து இருக்கும்போதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுனாக்கா, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வேறு எதுவுமே எனக்கு லைஃப்பில் இல்லை. அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். பெரிய பெரிய ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், 1 hour 2 hourலாம் முட்டி போட்டு அப்படியெல்லாம் நான் பண்ணல. ஆனால் ஏசப்பா நாங்கள் இது பண்ணுறேன், நீ எங்க கூட வாங்க, ஏசப்பா இங்கே நான் போகிறேன் எங்களோட வாங்க. அதே போல் ஏதாச்சும் நாங்கள் பண்ணோன்னாக்கா டேடியே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, நீ ஏசப்பாக்கிட்ட கேளு அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஓடி போய் கட்டில் போயிடுவோம். கட்டில் போய்ட்டு ஏசப்பா இது வேணும், இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிறோம், அவங்கெல்லாம் போகிறாங்க, எங்களால் போக முடியாது சொல்லி ஜோம் பண்ணுவோம். ஒருவேளை வந்து இது வந்து ஜஸ்ட் உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், என்னுடைய சாட்சி. அப்போ சின்ன சின்ன ப்ரேயர் கூட காட் வந்து கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரோம்னாக்கா, வென் வி ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், நம்ம கர்த்தருடைய ப்ரெசன்ஸில் இருக்கும் போது தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த பாடத்தை நம்ம முடிக்க முடியாது. அப்போது 4th பாயிண்ட் எதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ, கர்த்தர் வந்து he gives 10 commandments to Moses. அப்போது மோசைக்கு என்ன பண்ணுறாருனாக்கா 10 கட்டளை வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு ஜியோன் மலை மேலே போகிற நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா 2 commandments, ஜஸ்ட் 2 commandments, 2 commandments தான் என்ன பண்ணுறாரு கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அடுத்ததாக வந்து அவங்கள என்னான்ட்டு அழைத்தாருனாக்கா, தே ஆர் ஸ்பெஷல் ட்ரெஷர்ன்னு சொல்லிட்டு அழைத்தார், ஒரு பொக்கிஷம்னு சொல்லி அவங்கள அழைத்தார். ஆனால் நம்மளை என்னன்னு அழைக்கிறாருனாக்கா, வி ஆர் த சோசன் ஜெனரேஷன், அழைக்கப்பட்டவங்க மாத்திரம் கிடையாது, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதே போல் வந்து அநேகர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் சிலர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே தான் கர்த்தர் அழைக்கிறாரு. எல்லாரும்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருமே கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் சிலரை தான் என்ன பண்ணுறாரு தெரிந்து கொள்கிறார். அப்போ அந்த தெரிந்து கொள்கிற லிஸ்ட்டில் நம்ம வரோமான்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து பார்க்கும்போதோ 40 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் நமக்கு நித்தியமான எக்ஸ்பீரியன்ஸ் காட் கொடுக்குறாரு, அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம எந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். வி வாண்ட் டு பி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் எப்பொழுதுமே. வா, மவுண்ட் ஜயனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணுமா, இல்லை மவுண்ட் சீனாயுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணுமான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அதை யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதி கம்பேரிசன் ஃபுல்லாக வந்து என்னால் இது பண்ண முடியல, அடுத்த வீக் நம்ம பார்ப்போம், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் இதையே நான் வந்து இன்றைக்கி நான் கொஞ்சம் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆவியானவர் நம்மளை நடத்துறது போல் நம்ம நடத்திப்போம். வந்தோ பெரிய மெசேஜெல்லாம் என்னால் கேட்க முடியல நீங்கள் நினைக்கலாம், இட்ஸ் ஓகே. ஆனால் நம்முடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைன்னு நினச்சிக்கோங்க, நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் ஆகலைனாக்கா எந்த பிரயோஜனமே இல்லை. எனக்கா கர்த்தருடைய வார்த்தை வந்து உருவாக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்குள்ள தான் இருக்குது. என்னுடைய வார்த்தைக்கு கிடையவே கிடையாது, நானும் ஒரு மண்ணு தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து அதிகாரம் உண்டு. இன்றைக்கி வந்து மவுண்ட் சீனாயுடைய எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நம்ம போகிறோமா, இல்லை மவுண்ட் ஜயன் சியோன் மலையுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம போருமான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே கர்த்தருடைய ப்ரெசன்ஸால் நம்ம நிரப்பப்படுறோமா, இல்லை ஜஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருமா? இது 2 கம்பேரிஷன். ஒரே ஒரு சின்ன இது மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். போயிட்டு வருதுனாக்கா நம்ம வந்து மாம்சத்தில் கர்த்தர் ஆராதிக்கிறோம். இது உங்களுக்கு புரியா நான் நம்புகிறேன். போயிட்டுனா சோத்திர ஏசப்பா உமக்கு நன்றி, இது ஆசீர்வதிங்க, ஆமேன். அது வந்து மாம்சத்தில் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய அனுபவம், வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போனோன்னாக்கா எப்படி இருக்கணும்னாக்கா அவருடைய ப்ரெசன்ஸ் எப்பொழுதுமே நம்மளோடு இருக்கணும். அப்போ ஆவியில் நம்ம ஆராதிக்கணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆவியில் நான் எப்படி ஆராதிக்கிறது? அந்த வசனெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இப்போ அது சொல்ல டைம் இல்லை. ஆவியில் நம்ம எப்படி ஆராதிக்கிறதுனாக்கா, ஆவியானவரோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரோடையே சேர்ந்து என்ன பண்ணுவோம், நம்ம அவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ அவரோடு சேர்ந்து நம்ம மகிமைப்படுத்தும் போது மிங்கல் ஸ்பிரிட். இப்போது நம்ம தனியாக இருக்கிறோம், பட் வென் வி ஆர் ஜாயின் வித் அவர் ஹஸ்பண்ட் நம்ம ஒன்றாக இருக்கிறோம். அவர் எங்களுடைய ஹஸ்பண்டை நான் என்னன்னு சொல்வேன்னா, இஸ் மை பெட்டர் ஆஃப்னு சொல்வேன். அப்போது ஆவியானவருக்குள்ளே நம்ம இருக்கும் போதோ, அப்போ ஆவியானவரோடு சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் போதோ அவர் மகிமைப்படுவார், நம்ம ஆவியிலே இருப்போம்.
ஹல்லேலூயா. ஒருவேளை புதுசாக இருக்கலாம், என்ன இது ஆவின்னு சொல்கிறீங்க, மாம்சன்னு சொல்கிறீங்க, இப்படி அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆவியில் நம்ம இருக்கும்போது தான் அவருடைய ப்ரெசன்ஸ் எப்போவுமே என்ன பண்ண முடியும்னாக்கா கேரி பண்ண முடியும். இந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ்குள்ளே நம்ம போகணுன்னு விரும்புகிறோம். அதனால தான் அந்த மெசேஜ் நான் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம். இன்றைக்கி காட்ஸ் ப்ரெசன்ஸில் எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி இப்போவே அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போவே நம்ம அதை அனுபவிச்சுட்டு போவோம். ஏற்கனவே அனுபவிச்சுட்டு தான் இருந்தீங்க. பாஸ்டர் ஐயா நம்மளை நடத்தும் போது அனுபவிச்சுட்டு தான் இருந்தீங்க. ஆனால் இன்னும் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் நம்ம போனோம்னாக்கா அதை அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் இன்றைக்கி போனோம். அதுக்காக ஒரு எல்லாம் ஏஞ்சி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். எனக்கா திஸ் அ டைம் பிட்வீன் யூ அண்ட் காட். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை அனுபவிச்சுட்டு நம்ம போவோம். ஜஸ்ட் இந்த வார்த்தையை மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சுட்டு நம்ம போவோம். லார்ட் ஹெல்ப் அஸ், லார்ட் ஹெல்ப் அஸ், லார்ட். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா ஆண்டவரே, அப்பா வெள்ளி அரங்கத்திலே நான் இருந்துட்டு போக விரும்பல ஆண்டவரே. ஐ வாண்ட் டு என்டர் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அப்பா உள்ளே நான் அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இருந்து ஆண்டவரே நாங்கள் போயிடக்கூடாது. அப்பா நாங்கள் வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரணும். மவுண்ட் ஜயனுக்கு நாங்கள் போகிற எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நாங்கள் வர அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போதோ ஆவியானவர் இந்த வர்ஷிப்பை நடத்த போகிறாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நன்றி. என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். மகிமை காண்பித்திடும் உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். எல்லா வாய்களை திறந்து நம்ம பாடுவோம். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே.
விசை அப்பா என்னை உள்ள அழைத்து செல்லுங்க. வெளியாறல வேணாம் ஏசப்பா, நான் வெளியவே உங்க பார்த்துட்டு போக விரும்பல. என்னை உள்ள அழைத்து செல்லுங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஆவியானவர் கொப்புக்கிடுங்க. ஆவியானவர் வரும்போது ஜஸ்ட் கை தட்டி சத்தமாக ஆராதிக்கிறது மாத்திரம் கிடையாது. அப்படியே அவர் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணும் போதோ இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, எங்கேயுமே கிடைக்காது. கொஞ்ச நேரம் சும்மாவே ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுங்க. அவரை கொஞ்ச நேரம் கொஞ்சம் அவர் ஆராதிங்க. கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம கிட்ட பேசணும் மட்டும் தானே விரும்புறாரு, நம்ம கிட்ட வேற என்ன கேட்கிறாரு? எல்லா ஐஸ்வர்யமுடைய தேவன் அவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவர். அவர் அப்பாயின்மெண்ட்லாம் உனக்கு கூட கேட்கல, ஜஸ்ட் எனக்குள்ள வான்னு சொல்றாரு. நம்ம சொல்லுவோமா ஏசப்பா எங்களுக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லுவோமா? என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். நிரப்புங்க 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 என்னை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். ஓ அந்த ஆலயத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க. ஓ ரபஷரரி அரரரந்தனருவக்கி பரசந்தனரோதி அரரரரரரரரரர. ஓ ஹalleluya 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 ஹalleluya. என்னை உள்ளே அழைத்து செல்லுங்க. என்ஜாய் பண்ணுங்க. This is a time between you and God. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை இந்த உலகத்துல, எவ்வளோ பாடுகள். இந்த சூழ்நிலையில அவருடைய பிரசன்ஸ்ல கொஞ்ச நேரம் இருந்தா நினைச்சுக்கோங்க, வாரம் முழுதும் போக கர்த்தர் வழி உங்களுக்கு பலனை கொடுப்பார். கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்க. And also carry the presence of God. கடைசி அந்த பாட்டு பாடி நம்ம முடிப்போம். உள்ளே அழைத்து செல்லுங்க, பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. அவ்வளவுதான் இந்த வரி. எல்லாரும் பாடுவோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ கர்த்தரை ஆராதிங்க. இப்படிதான் ஆராதிக்கணும் அப்படிதான் ஆராதிக்கணும் இல்ல, ஜஸ்ட் ரெஃபரன்ஸோட ஆராதிங்க, அவ்வளவுதான். உங்க மனசுல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொட்டிடுங்க ஏசப்பா கிட்ட. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது போல பேசுங்க. ஏசப்பா இப்படி இருக்குது அப்படி இருக்குது எல்லாமே பேசுங்க. அதை மட்டும் பேசிட்டு போயிடாதீங்க. ஏசப்பா நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீங்க எனக்கு போதுமானவர் என்று சொல்லி பேசிட்டு போங்க. ஒரு 2 minutes டைம் between you and God. கொஞ்ச நேரம் பேசுங்க. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Yeshuve நீர் அழகானவர், நீர் அருமையானவர், நீர் இனிமையானவர், உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா. இயேசுவே நன்றி 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 ஜீசஸ். எங்களை உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். என்னை உள்ளே அழைத்து செல்லுங்க உங்க
ஓ அழைத்து செல்லுங்க உங்க பிரசனத்தால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு கேளுங்க. நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா. எஸ் ஜீசஸ், உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வெறுமையாக போல லார்ட் எங்களை ஒரு சப்பா ஆண்டவரே, we are going to carry your presence. உங்களுடைய பிரசன்ஸை நாங்கள் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எங்களோட எப்பொழுதுமே இருக்க போறீங்க. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஆண்டவரே முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. பலவீனத்திலின் பலன் பூரணமாக விழுங்கன்னு சொன்னீர். பலவீனமாக வந்த எசப்பா நபருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆண்டவரே சுகம் அளிக்கிற வல்லமை பாய்ந்த ஆண்டவரே சுகத்தை தாங்க. உங்களுடைய பிரசன்ஸ்ல ஒரு சுகத்தை தங்க ஆண்டவரே. அப்பா அங்கே போன ஆண்டவரே விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இப்படி விடுதலை கட்டளையிடுங்க எசப்பா ஆண்டவரே. எந்த காரியத்தோட வந்திருக்கிறார்களோ இப்பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்ட ஆண்டவரே வெற்றியாக அவங்க போக போறாங்க. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Lord, I just commit everything into your mighty hand ஆண்டவரே. ஓ உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க. Thank you Jesus. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் செல்வமும் உமக்கு ஒருவருக்கே நான் செலுத்தி ஆண்டவரே என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். Thank you Jesus for your presence Lord. உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே ஆமென். Thank you ஹalleluya. நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? எல்லார் கைகளை உயர்த்தி, எல்லார் கரங்களை உயர்த்தி ஹalleluya. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுவோமா? எல்லார் கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆமென். Praise the Lord. Glory. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஆராதிக்கலாமா? உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஓ ஹalleluya. ஆமென். Praise the Lord. இன்னும் டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஹalleluya. Praise the Lord. Hallelujah. ஆமென். Praise the Lord. அபிஷேகத்தோட நம்ம புறப்பட்டு போறோம். இந்த பலத்தோட நீ போ, உன்னோட நான் இருக்கிறேன். இந்த அபிஷேகத்தோட நீ புறப்பட்டு போ, உன்னோட நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் வாரம் முழுதும் எல்லாரையும் கரம் பிடித்து நடத்த போகிறார். ஹalleluya. அபிஷேகத்தோட நம்ம தொடர்ந்து ஓட போவோம். Praise the Lord. Hallelujah. 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 Amen. Praise the Lord. பல்லவி திரும்ப நம்ம பாடுவோம். பாடும் பொழுது ஹalleluya. ஆமென். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே ஆமென் காணிக்கை செலுத்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord.
ஆண்டவரே சுவை ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே பாடுவோம் வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே தூதர்களோடு நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே தூதர்களோடு ஆராதிப்பே ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதன அபிஷேகத்தோடு நாம் ஜெபித்து புறப்பட்டு போவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் மா ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கையுடைய ஆசீர்வாதத்திற்காக, கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். இந்த வியாதி கஷ்டங்களை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த ஆராதனை அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் இருக்கு. நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எகிப்தியருக்கு வர பண்ணினதான வாதைகளில் ஒன்றையும் உனக்குள்ளே நான் வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வியாதியெல்லாம் உன்னை விட்டு நான் விலக்கிடுவேன். ஆமென். வாக்குத்தத்தங்கள் ஆமென் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர் மா ஜெபம் மேன் ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால கூடியிருக்கிற இடங்களிலே நீங்கள் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்களே ராஜா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கே என் நாமத்தினால 2-3 பேர் கூடியிருப்பீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் தேவன், தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலும் எங்கள் நடுவிலும் நீங்கள் வாசம் பண்ணுகிறபடியினால் ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாள், நல்ல காலை வேளை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் இந்த நாளில் கொடுத்தீங்களே. நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரையா. ஸ்தோத்திரம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது ஆண்டவரே, நல்லதையா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆராதனையின் முழு பொறுப்புகளையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தபடியினால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பாடல் ஆராதனையின் மூலமாய் ஆண்டவரே நீங்கள் மகிமைப்பட்டபடியினாலே ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய அனுபவங்கள் நாளுக்கு நாளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய மேலான அனுபவத்திற்குள் எல்லாரும் கடந்து போக வேண்டும் ராஜா. இந்த உலகத்திற்குரியவைகள் மாம்சீகமானவைகள் எல்லாம் ஒழித்து ஆண்டவரே உம்மோடு கூட கர்த்தாவே ஐக்கியப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட கர்த்தாவே நித்தம் வாழ்கிறவர்களாய் இருக்க எங்களுடைய அனுபவங்களை
காரியங்களை மாற்றி அமைத்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். மேல் வீட்டறையின் அனுபவத்தை எங்களுக்குள் கொடுங்க ஐயா. மேல் வீட்டறையின் அனுபவம் எங்களுக்குள் வேண்டும் ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மேலானவைகளை நாட கிருபை செய்யுங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் மேலானவைகளை நாங்கள் நாடணும், தேடணும், அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசன்னமாகுதலை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஐயா. அனுபடினால் உங்கள் பிரசன்னத்தினால் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க. தடைகள் மாறணும். தம்முடைய பிள்ளைகள் மேலான அனுபவத்திற்குள் கடந்து வரட்டும் ஐயா. இன்னும் கடந்து வரட்டும் ஐயா. இன்னும் ஆழத்திற்குள் போக வேண்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஆழ்மை கத்தாவே ஆழ்ந்த அனுபவங்களுக்குள் கடந்து செல்லும்படி கத்ததாம் எங்களுக்குள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. சமூகத்திலும் படைத்த காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய ஆண்டவரே கரத்தில் இருக்கிறவைகளை உமக்காய் படைத்திருக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்று நீங்க அறிந்து வைத்திருக்கிறீங்க ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தேவன் தம்முடைய நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்திற்கு கடந்து செல்லட்டும் ஐயா. தேவையெல்லாம் பூர்த்தி செய்யப்படட்டும் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளெல்லாம் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் ஐயா, சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. குறைவுகள் மாறட்டும், எல்லாம் நிறைவாகட்டும், திருப்தி பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆனாலும் வாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எல்லா வாதிகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தம்முடைய பிள்ளைகளெல்லாம் நீங்க விலக்கி விடுவித்து மீட்டு பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த வெயில் காலங்களில் ஏற்படுகிறதான எல்லா பாதிப்புகளுக்கும் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி கொள்ளுங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஒருவரையும் எந்த காரியமும் தொடக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. எல்லாரையும் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் ஆண்டவரே நீங்க மூடி மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இரத்த கோட்டை மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அநேக நாட்கள் வர முடியாத சூழ்நிலையோடு தடையோடு இருக்கிறார்கள். உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் உங்க சமூகத்துக்கு வருகிறதற்கு எந்த ஒரு காரணமும் தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் ஐயா. கர்த்தாவே காரணங்களை சொல்லி உம்முடைய பிரசன்னத்தையும் கர்த்தாவே உங்க அன்பின் ஆசீர்வாதங்களையும் ஒருவரும் இழந்து போகக்கூடாது ஐயா. உமக்கு நன்றி. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரும் நாட்களில் கூட்டி சேருங்க. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துக. வந்த தம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவின் நிறைவான கர்த்தாவின் மனதோடும் கர்த்தாவின் நிறைவாகவும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாகவும் கடந்து செல்வதற்கு கர்த்ததாமே கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை
நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹalleluya. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹalleluya. 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 ஆமென். 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 Praise the Lord. Hallelujah. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன். Praise the Lord. மீண்டும் ஒருவர் முகமுகமாய் காணும் மட்டும் தேவனுடைய கிருபையின் கரம் நம்மோடு இருப்பதாக. ஆமீன். God bless you and God be with you.